அதே போன்று அடுத்ததாக சாப்பர்ஸ், அதாவது போர் ஹெலிகாப்டர்கள் என்று அழைக்கிறோம். அந்த ஹெலிகாப்டர்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் 899 ஹெலிகாப்டர்களை வைத்திருக்கிறோம். உலக அளவிலே இந்தியா 4ஆம் இடத்தில். இந்த ஹெலிகாப்டர்கள் மிக மிக முக்கியமானது. இதிலே அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கின்றன. அதே போன்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திலே மறைந்து சென்று தாக்கக்கூடிய கொரில்லா படைக்க பயன்படுத்திய ஹெலிகாப்டர்கள் இருக்கின்றன. எனவே 899 ஹெலிகாப்டர்களை வைத்திருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் வெறும் 373 தான் வைத்திருக்கிறது. பாகிஸ்தானை விட இந்தியா கிட்டத்தட்ட 526 ஹெலிகாப்டர்களை அதிகம் வைத்திருக்கிறது. எனவே போர் முனைகளில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடியதாக, குறைந்த அளவிலே சென்று தாக்கக்கூடியதாக, குறைந்த உயரத்திலே பறந்து சென்று தாக்கக்கூடிய பல அட்டாக்கிங் ஹெலிகாப்டர்ஸை இந்தியா வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இதில் இந்தியாவின் பலம் அதிகமாக இருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக தரைப்படையிலே ராணுவ டேங்குகள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால், நீங்கள் பார்க்கும்போது 4201 மொத்தமாக டேங்க் ஸ்ட்ரென்த் உலக அளவில் 5ஆம் இடத்தை இந்தியா வைத்திருக்கிறது. 4201 டேங்குகளை வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் 2627 தான் வைத்திருக்கிறது. இதுவும் வித்தியாசம் என்று பார்த்தால் பாகிஸ்தானை விட இந்தியா 1574 ராணுவ டேங்குகளை வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஹெலிகாப்டர் கவச பீரங்கிகள், நாம் தற்போது டேங்குகளை பார்த்த நாம் அடுத்தது கவச பீரங்கிகள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்போம். கவச பீரங்கிகள் என்று பார்த்தால் மொத்தமாக 1,48,594. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்கள். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பிடும் பொழுது கவச பீரங்கி வாகனம் என்று பார்த்தால் 1,48,594 பீரங்கி வாகனங்களை, கவச பீரங்கி வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் வெறும் 17,516 தான் வைத்திருக்கிறது. அதே போர்க்கப்பல் என்று பார்த்தால் இந்தியாவிடம் 293 போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் வெறும் 121 போர்க்கப்பல் தான் இருக்கின்றன. போர்க்கப்பல்கள் மிக மிக முக்கியமானது. அதிலே 293 வித்தியாசம் மட்டும் பாகிஸ்தானை விட இந்தியா 172 பிளீட் ஸ்ட்ரென்த் என்ற போர்க்கப்பலுடைய அணிவகுப்பிலே இந்தியா மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக கொண்டிருக்கிறது. அதே போன்று விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானிடம் ஒன்று கூட கிடையாது. ஆனால் இந்தியாவிடம் 2 பிரத்யேகமான விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், அதாவது போர்க்கப்பல் இருந்த விமானங்கள், போர் விமானங்கள் பறக்கும். கிட்டத்தட்ட 15 முதல் 20 விமானங்கள், போர் விமானங்கள் அந்த கப்பலிலே இருக்கும். கப்பலிலிருந்தே போர் விமானங்கள், தரையிலிருந்து பறக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடலிலிருந்தே பறந்து சென்று தாக்கக்கூடிய 2 சக்தி வாய்ந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இந்தியா வைத்திருக்கிறது. இது மிக மிக முக்கியமானது. அதே போன்று நீர்மூழ்கி கப்பல்கள் என்று பார்த்தால் இந்தியாவிடம் 18 நீர்மூழ்கிகள் இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் 8 தான் இருக்கின்றன. இதிலே 2 நீர்மூழ்கி கப்பல்கள் அணு ஆயுதங்கள் மூலமாக எடுத்து செல்லக்கூடிய சக்தியும் இந்தியாவிடம் இருக்கிறது. 18 நீர்மூழ்கி கப்பல்கள் வைத்திருக்கிறது இந்தியா. அதே போன்று சப்மரைன் என்று பார்த்தால் அடுத்த கார்டை நீங்கள் பார்க்கலாம். நீர்மூழ்கி கப்பலை போன்றே நீங்கள் டெஸ்ட்ராயர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நீர்மூழ்கிகளை அழிக்கக்கூடிய கப்பல் 13 இந்தியாவிடம் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானிடம் 1 கூட இல்லை. எனவே இந்த ராணுவ பல ஒப்பீடிலே இந்தியா மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கு என்றுதான் பார்க்கப்படுகிறது.